நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் 24. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சென்னை கொரட்டூர் மாதனாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள கலெக்டர் நகர் 83வது வட்டத்தில் சுமார் 1000 குடும்பங்கள் வசிக்கும் அம்பேத்கர் தெருவில் குளம் போல் தேங்கி காட்சியளிக்கும் சாக்கடை நீரால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இத்தெருவில் சுமார் 10 ஆண்டுகளாக சாக்கடை நீர் வெளியேற்றவும் குடிநீர் வசதி போன்ற அடிப்படையான வசதிகள் எதுவும் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதை பற்றி மாநகராட்சி அதிகாரியிடம் புகார் அளித்தும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்காத நிலையில் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இனியாவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கான தீர்வை முன்னெடுப்பார்களா என்று பொதுமக்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். வணக்கம் சார். அம்பத்தூர் மாதனாங்குப்பம் கலெக்டர் நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல இந்த நிலமை தான் இருக்கு. தண்ணி போகிறதுக்கான வழி இல்லை. ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாக ரோடு எல்லாமே இந்த சிமெண்ட் ரோடு தான். ஆனால் பாதியில் பள்ளமாக இருக்கிறதுனால எல்லாம் தண்ணி போயிட்டு வந்தது. வலிக்கு எல்லாம் விழுறாங்கன்ட்டு நாங்கள் ரப்பீஸ் கொட்டினோம். ஆனால் இப்போ வீடு கட்டிட்டாங்க. அதில் டெம்பரவரியாக போயின்னு இருந்த தண்ணி இப்போ நின்று போச்சு. அடுத்தடுத்து ஃப்ளாட் யாருமே விடலை. எல்லாமே மூடி இதுவாகிறதுனால இப்போ எங்களுக்கு மழைநீர் காவாக்கும் மெட்ரோ வாட்டருக்கு ட்ரைனேஜுக்கு இதுக்கு ஏதாவது வழி பண்ணி விடுங்க. இது உடனே எடுங்க ஸ்டெப்பு. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இனி வரது மழைக்காலம். குழந்தைங்களோட சேர்ந்து நானே விழுந்துட்டேன். என் வீடு இங்கே தான் இருக்கு, 3வது வீடு தான். நானே இந்த இதுல போயிட்டு விழுந்தேன். 3 பேரும் சேர்ந்து விழுந்தோம். அந்த வீடியோ கூட நாங்கள் எடுத்தோம். இப்போ டெலீட் ஆயிடுச்சு. இல்லைன்னா அதை கூட நான் உங்களுக்கு அமுச்சு விட்டுருப்போம். வந்தாங்க எல்லாருமே பார்த்துட்டு போறாங்க. ஆனால் எந்த ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரி தெரில. நாங்கள் எங்கள் வேலை வெட்டியை விட்டுட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். இப்போ கூட நாங்கள் வேலைக்கு போக வேண்டிய வேலைலாம் விட்டுட்டு உட்காந்துருக்கோம். உங்களுக்காக தான் வெயிட்டிங்கில் உட்காந்துருந்தோம். ஆனால் யாரும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. இதுலேயே இப்படியே இருந்தா எப்படி இது? இப்போ டெங்கு வருதுன்றாங்க, எல்லாம் வருது. புள்ள குட்டிங்களை எல்லாம் ஒரு வீட்டில் 3 பிள்ளைங்க வச்சுன்னு இருக்கிறோம். நாளைக்கு ஏதாவது முடியலன்னா என்ன பண்ணுவாங்க இவங்கெல்லாம்? எல்லாமே மக்கள் வாழ்றதுக்கு அடிப்படை விஷயம் எதுவுமே இந்த ரோட்டு தெருவில் இல்லை. மெட்ரோ இல்லை, ட்ரைனேஜ் இல்லை, ஒரு நல்ல ரோடு இல்லை. குழந்தைங்க ஸ்கூல் போற குழந்தைங்க கூட ரொம்ப சிரமமா இருக்கு இந்த ரோட்ல போறதுக்கு. கவுன்சிலர்கிட்ட நாங்க 6 வாட்டி போய் எங்க கோரிக்கை வச்சோங்க. இது வரைக்கும் எந்த ஒரு கோரிக்கையும் எங்களுக்கு நிறைவேற்றல. அவரு கம்ப்ளைண்ட் பண்ணா ஆகுதுன்னா அவர் இங்க இருக்கிற மண்ணு வரைக்கும் எடுத்துட்டு சரி பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. மறுபடியும் தண்ணி நிற்கிது. அதுக்கேற்ற ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல. நான் கேட்டதுக்கு நாங்கள் பண்ணுறோம், எங்ககிட்ட பண்ணுறதுல எங்களுக்கு ஏற்ற வேலை இது கிடையாதுன்னு ஒரு எம்எல்ஏவோ சொல்கிறா போல. கேட்டால் அவர் கவுன்சிலர் போடுறா போல. கவுன்சிலர் நம்ம சொன்னோம்னா சொல்கிறேன் வரேன். ஆமாம், பார்த்துட்டு 5 நிமிஷத்தில் கிளியர் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ தண்ணி நிற்கிது. இதுக்குன்னா வழி? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தை விழுந்துச்சு. குழந்தைங்கன்னா அடிப்படல ஃபுல்லாக மூக்கெல்லாம் தண்ணி எறிக்கிச்சு. நீங்கள் இருக்கிறவங்க எல்லாம் அது வீடியோ கூட எடுக்கல. நாங்கள் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். அது மூக்கெல்லாம் தண்ணி போனால் குழந்தைங்க எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்குது. நாங்கள் கஷ்டப்படுறோம். நாங்கள் கவர்மெண்ட் நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணால் நல்லா இருக்கும். சரிங்களா? இதுதான் எங்களுடைய கோரிக்கை. தேங்க்ஸ்ப்பா. இது எங்களுக்கு கிடையாது சார். கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. 15-20 வருஷமா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா, தண்ணி வசதியே கிடையாது. மெட்ரோ வசதி தான் இங்க. அப்ப காலி இடம் இருந்ததுனால மழை தண்ணி நிக்காம ஓடிடுச்சு. இப்ப எல்லாரும் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தண்ணி எல்லாம் ஃபர்ஸ்ட் அங்கங்க காலியா இருக்கும். அந்த வழியில போயிட்டு இருக்கோம். இப்ப எல்லாமே வீடு கட்ட ஆரம்பிச்சு தண்ணி நடு ரோட்ல நிக்குது. போக்குவரத்து வசதி இல்ல. இப்ப தண்ணி போகிறதுக்கு அப்படியே நல்லா எல்லாமே பள்ளத்தை நோக்கி போய் மழை தண்ணி வடிகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துட்டு மெட்ரோ வாட்டர் போட்டு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு போதும் சார். அது